சொல்லு ப்ளீஸ்டா. வேணாம் மம்மி. ஒரே வாய். அடம் பிடிக்க கூடாது புண்ணி. எல்லா குழந்தையும் சாப்பிட அடம் பிடிக்குங்க. அதை சாப்பிட வைக்க நிறைய வழி இருக்கு. ப்ளீஸ்டா. ஐபோன். அதுல இதுவும் ஒண்ணு. இப்ப வாங்கிக்கோங்க. அந்த சும்மா கொடுத்ததே ஒரு பழக்கமானா, அந்த பழக்கமே ஒரு அடிக்ஷன் ஆனா, மொபைல் ஃபோன் பிக்கஸ்ட் அடிக்ஷன். ஆனா நம்ம ஹீரோயின் மொபைல் ஃபோனுக்குலாம் அடிக்ட் இல்லைங்க, கேமராக்கு தான் அடிக்ட். டான்ஸ் ஆடுடா. இதை கண்டுபிடிச்சவங்க அம்மா அதே டெக்னிக்கா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளீஸ் மம்மிக்காக ஒரு டான்ஸ் ஆடு. அம்மாக்கு உன்னை எப்படி ஆட வைக்கணும்னு தெரியும். இங்க பாரு, ஐபோன் வீடியோ எடுக்கிற ஆடுங்க. ஏண்டி இன்னைக்கு ஸ்கூல்ல விமலா மிஸ் ஆனுவல் டேக்கு ஆட சொன்னா ஆட மாட்டேன்னு சொன்னியாமே, ஏண்டி? அம்மா போமா, எல்லாரும் இருப்பாங்க, நான் ஆட மாட்டேன். ஏய், ஆனுவல் டேக்கெல்லாம் நிறைய கேமராலாம் வச்சிருப்பாங்க, போட்டோலாம் எடுப்பாங்க, அங்கங்க கேமராலாம் இருக்கும்டி. கேமரா இருக்கா? அப்படின்னா நான் ஆடுறேன். அப்படி வா வழிக்கு. சின்ன வயசுல இருந்தே கேமராக்கும் அட்டென்ஷன் சீக்கிங்க்கும் ஒரு பெரிய அடிக்டா இருந்த நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு பெரிய ஹீரோயின்லாம் ஆகலைங்க. அவங்க என்ன இருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. ஓகேவா? அதேதாங்க, இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி ஆயிட்டாங்க. ஓகே, இவர் தான் நம்ம இன்ஸ்டா பிரின்சஸோட காலேஜ் ஃப்ரெண்ட், இப்போ மேனேஜர். இவர் எப்படி மேனேஜர் ஆனார் தெரியுமா? முடியாது, என்னால முடியாது. நான் உனக்கு மேனேஜரா? நான்லாம் பேச மாட்டேன். டேய் ப்ளீஸ்டா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே நானு. இந்த மாதிரி நீ எனக்கு மேனேஜர் மாதிரி பேசி நமக்கு நாமே தானே பில்டப்ஸ் கொடுத்துக்கணும். அப்புறம் இவ்வளோ பெரிய இன்ஸ்டாகிராமரா என்னால எப்படி பேச முடியும்? ஹெல்ப் பண்ணேன்டா. என்னால முடியாது, போ. 5% கமிஷன் தரேன். யாருக்கு வேணும் 5%? 5000டா. ஹலோ, நான் பூர்ணிமா மேனேஜர் தான் பேசுறேன், சொல்லுங்க. தட்ஸ் மை பாய். பாவங்க, அந்த 5% கமிஷனுக்கு ஆசைப்பட்டு அன்னைக்கு சிக்னவர் தான். மேடம், சூப்பரா வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கா? ஆமா, நல்லா வந்திருக்கல. செம்ம. எங்க போற? அடுத்த ரீல் இருக்கு, வா.